நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு சுவையான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். சால்னா. இந்த சால்னா வந்து ரொம்ப சாதாவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு வந்து ப்ளெயினாக பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை எடுத்துக்கிட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா அதுவும் வதக்கலாம். வதக்கின அப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை வாசனை நல்லா போகணும். அதிலே கொஞ்சமாக உப்பு கூட போட்டுடலாம். போட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும். தக்காளியும் பழுத்த தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசனை போகணும். இதுதான் மெயினாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த சென்னா வந்து பெருசாக எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பாயில் பண்ணலாம். நான் வந்து பச்சையாகவே அப்படியே போடுவேன். ஏன்னா குழம்புல வந்து நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த சென்னா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து இந்த ஃபுல் ஜூஸ் பிடிக்கணுன்னா கொஞ்சம் நல்லாவே பாயில் ஆகணும். நல்லா வெந்த அப்புறமா இந்த உப்பு கொஞ்சமாக போடணும். ஏன்னா நான் வந்து சென்னா மசாலா உப்பு ஒன்றுமே போடல, அப்படியே போட்டிருக்கிறதுனால அதை வந்து அதில் கொஞ்சம் உப்பு அடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிட்டோன்னா நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு சென்னா. அதுக்கப்புறமா இதை அரைச்சி வச்ச மெழுகு வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா தகன்னு கொதிக்கணும். கொதித்தா சூப்பரான சால்னா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.